உலகத்தில் வந்து 4-5 பேர்கிட்ட தான் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கவர் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஸோ இன்னைக்கு அவரோட மூமெண்ட்டு, அவரோட ஸ்டோரி லைன்லேருந்து எடுத்து என்ன இங்கே நம்ம ஊரில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஊர் ரிச்சர்ட் ஸ்டால்மன் யார், ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கணினி சம்பந்தமான முனை அளவு கூட நாணம் இல்லாத என்னை போன்ற ஒரு நபர் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதே இந்த மூவ்மெண்ட் அப்படின்றதுனுடைய வெற்றியாக தான் நான் வீக்லெக்கோட இம்பேக்ட் சொல்லுங்கள். இதோட அவுட்கம் என்ன மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஊரில் இதனால் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? Tier 2 சிட்டிஸுக்கே அறிமுகமாகாத ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை இந்தியாவினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ரோலாக தான் இன்றைக்கி இந்திய சூழலில் இருக்குது. கம்ப்யூட்டர் கல்வி கொடுப்பதன் மூலியமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்த முடியுன்ற ஃபேக்டை நாங்கள் அதுக்குள்ளார உணர்ந்தோம். பைத்தான் பிடிச்சிக்கிட்டா மேலே போயிடலான்றது மட்டும் அப்போ தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்லாம் தெரியுமா? ஏதாவது ப்ரோக்ராமிங்லாம் எனக்கு தெரியாது. அதாவது லினக்ஸ்னு ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது செகண்ட் இயர் படிக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நான் லினக்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் லினக்ஸ் நான் என்னோட சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுறது, அதெல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டேன் நான். தமிழகத்தில் அமையக்கூடிய அனைத்து நியோ டைடல் பார்க்குகளுக்கும் தாய் நியோ டைடல் பார்க் வந்து விழுப்புரம் தான். கம்யூனிட்டினால எவ்வளோ இம்பாக்ட் பண்ண முடியுன்றது ஒரு பார்ட் லேர்னிங், இன்னொரு பார்ட் எக்கனாமிக்கலி இது இவ்வளோ மாற்ற முடியும். முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நியோ டைடல் பார்க்கு இன்னைக்கு போதுமான ஐடி நிறுவனங்கள் இன்னும் வரல. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான பெரும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸு தங்களுடைய பிரான்ச்சஸை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நியோ டைடல் பார்க்கில் தங்களுடைய கிளைகளை துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அது இன்னும் பல 100 வேலைவாய்ப்புகளை அந்த பகுதியில் உருவாக்கும். அதனுடைய நோக்கத்தை முழுமையாக நிவர்த்தி செய்யும். இன்றைக்கி வந்து இருக்க பாட்காஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பாட்காஸ்ட். ஏன்னா இன்றைக்கி பேச போகிற டாபிக் அந்த மாதிரி. நான் வந்து உலகத்தில் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட தான் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கவர் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஸோ இன்றைக்கி அவரோட மூமெண்ட்டு, அவரோட ஸ்டோரி லைன்லேருந்து எடுத்து என்ன இங்கே நம்ம ஊரில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஊர் ரிச்சர்ட் ஸ்டால்மன் யார், ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் யாருன்றது திலீப் சொல்லுவார். திலீப் ஃபர்ஸ்ட் உங்களை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இவரை சொல்லுங்கள். நான் வந்து திலீப். இப்போ வந்து வீக்லெக் வாலண்டியராக இருந்துட்டுருக்கேன். வீக்லெக் வாலண்டியருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வீக்லெக் வந்து ஃப்ரீ பைத்தான் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா கிளாஸ் காலேஜில் கேம்பெயின் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அப்போது அது தொடர்ச்சியாக போய்ட்டு இருக்கும்போது அப்போ தான் கார்கண்டா தெரிய வரும், அப்புறம் வந்து சதீஷனா தெரிய வரும். இது மாதிரி பல மென்டர்ஸ் அங்கே இருந்தாங்க கைட் பண்ணுறதுக்கு. அப்படி கைட் பண்ணி அதுக்கப்புறம் வீக்லெக்கில் நான் ஃபஸ்ட்டு பயனடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து ரீகான்ட்ரிபியூட்டாக எல்லா வாரமும் போய் செஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ இருக்க பசங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்குறது, இந்த விஷயங்களை வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். ஓகே, இவரை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்களேன். இவர் யார்? கார்கண்டை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அவரோட முகமே எனக்கு தெரியாது. போகிற ஒரு 2 மாதம் வரைக்குமே அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அது போனதுக்கப்புறம் தான் இன்னாக்ரேஷன் அப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. என்னென்னா இந்த பைத்தான் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மட்டும் இல்லாமல் பைத்தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்கனாமிக்கை பெற்று தரும்ன்றத விஷயத்தை வந்து அந்த இன்னாக்ரேஷன் அப்போ சொல்லியிருந்தார். அது வந்து எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, பைத்தான் பிடிச்சிக்கிட்டா மேலே போயிடலான்றது மட்டும் அப்போ தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்லாம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்லாம் எனக்கு தெரியாது. அதாவது லினக்ஸ்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் லினக்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் லினக்ஸ் நான் என்னோடய சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுறது, அதெல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டேன் நான். எனக்கு கற்றுக்கிட்டது ஒரு சில பேர் என் காலேஜ்லேயும் நான் சொல்லியும் கொடுப்பேன். அப்போ வந்து வீக்லெக் வந்து எனக்கு அந்த ஒரு மதிப்பு அந்த காலேஜில் பெற்று கொடுத்தது சொல்லிக் கொடுத்தனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து வீக்லெக்கோடைய இந்த இன்புட்ஸ் நான் இன்டர்வியூவில் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து என்னுடைய டெக்னிக்கல் பேசினாலும் பாதிக்கு மேலே வந்து வீக்லெக்கு நான் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கனால அவங்க வந்து வீக்லெக் பற்றி கேட்பாங்க, என்ன பண்ணிட்டீங்கன்னு. அப்போ நான் டெக்னிக்கலாக அதை பற்றி சொல்லும்போது அவங்க கடைசியில் சொல்லும்போது வி ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன் வித்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து இன்னமும் அந்த மதிப்பு வந்து பெற்றுக் கொடுக்குறதுன்றதுனால வீக்லெக் வந்து அதுக்கான கிரெடிட்ஸ் இருக்குது. கார்கி, எனக்கு வந்து 2 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீக்லெக்னா என்ன, ஃபாஸ்ட்னா என்ன, அதோட ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். தென் வில் கெட் இன்டு த அதர் கான்வர்சேஷன். வணக்கம். நம்ம ஊர் ரிச்சர்ட் ஸ்டால்மன்னு ஒரு மினி வெர்ஷனாக சார் சொன்னது ரொம்ப பெருந்தன்மையோடு நான் வந்து அவுச் பண்ணுறேன். அது ரொம்ப தூரம் போக வேண்டிய பயணம்.
நம்ம பெரிய பயணமும் கூட. இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். அது ஒரு தத்துவார்த்த மூமெண்ட், ஃபிலாசபிக்கல் மூமெண்ட். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் பல அறிஞர்களால், கணினி மென்பொருள் பொறியாளர்களால் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். இதுக்குள்ளார கணினி சம்பந்தமான முனை அளவு கூட நாணமில்லாத என்னை போன்ற ஒரு நபர் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதே இந்த மூமெண்ட் அப்படின்றதனுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இயல்பில் அறிவார்ந்த திறன் வாய்ந்த நபர்களால் தான் அனைத்தும் சாத்தியம், அனைத்து கண்டுபிடிப்புகளும் சாத்தியம் அப்படின்றது தான் அடிப்படையிலான ஒரு உண்மை. திறன் வாய்ந்த அறிவார்ந்த நபர்களால் தான் சாத்தியம். ஆனால் இந்த திறனும் அறிவும் பொதுமையாக்கப்பட்டிருக்கா, பொதுமையாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கான்னா அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா திறனும் அறிவும் இன்றைக்கி மிகப்பெரிய சந்தை பொருள், அது மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கான ஒரு எக்கனாமிக்கல் பேரியர் வந்து உருவாகிட்ட போது அது இல்லாமல், அந்த எக்கனாமிக்கல் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதுதான் விஷயம், அதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ என்னை போன்ற கணினி ஞானம் இல்லாத ஒரு நபர் இந்த தத்துவார்த்தின் அடிப்படையில் கவர்ந்து இழுக்கப்பட்டு தான் இந்த மூமெண்ட்டுக்குள்ளார நாங்கள் வரோம். இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்னோட உடன்பிறவாத ஏராளமான தம்பி தங்கைகள் இருக்காங்க. அவங்களுக்கு சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துக்கு வருவது என்பதே மிகப்பெரிய கனவு. சென்னை மாதிரியான பெருநகரத்துக்கு வரதே பெரிய கனவு. ஈவன் அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு 21 வயசில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ காலேஜ் முடிக்கிறாங்கன்னா ஒரு தடவை சென்னை வந்துட்டு வந்தாலே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது 21வது வயசு வரைக்குமே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது இன்றைக்கி வரைக்கும். அப்போ அவங்கக்கிட்ட சென்னையினுடைய ஐஐடியை தாண்டாத ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேரை, ஐஐடியை தாண்டி இன்னும் டயர் 2 சிட்டிஸுக்கே அறிமுகமாகாத ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேரை இந்தியாவினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ரோலாக தான் இன்றைக்கி இந்திய சூழலில் இருக்குது. அப்போ இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எவ்வளோ வேல்யூ அடிஷன் தருது, கொண்டு போய் சேர்க்குறதும் சரி, கொண்டு போய் சேர்த்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அதை பெற்றுக்கொண்ட நபருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய வேல்யூ அடிஷனை இது தர்றதுன்ற ஒரு உண்மையை இன்றைக்கி வீக்லக் மூலயமா நம்ம வந்து செய்து காட்டியிருக்கோம். விழுப்புரம் GNU லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் அப்படின்றத அதனுடைய ஷார்ட் ஃபார்மாக வீக்லக் அப்படி வச்சுருக்கோம். வீக்லக் ஃபவுண்டேஷனாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். விழுப்புரம்னு உடனே விழுப்புரம்னு அட்டாச் பண்ணி தேவையில்ல, விழுப்புரத்தோட அட்டாச் பண்ணிக்க வேண்டாம். எங்களுக்கு அன்றைக்கி இருந்த நானும் அவ்வளோதான், உங்கள் ஊரில் சரி நம்ம ஊர் பேரை வச்சு தொடங்கலாமேன்னு. ஆனால் அது வந்து விழுப்புரம் வீக்லக்னு விழுப்புரம்னு பேசாமல் அது விக்டரின்னு பேசணும். வி ஃபார் ஆல், நமக்கானது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துக்கு வீக்லக் நகர்ந்துருச்சு. விழுப்புரம் இல்லை, வி ஃபார் நாம், நமக்கான கிளக் அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்களுக்காக நாங்கள் அந்த வீக்லக்கை ரன் பண்ணுறோம். வீக்லக்கோட இம்பேக்ட் சொல்லுங்களேன். இதோட அவுட்கம் என்ன மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்கள் ஊரில் இதனால் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? ஸோ இந்த வீக்லக் ஃபவுண்டேஷன் மூலயமா நாங்கள் இந்த வார இறுதி நாட்களில் எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேரை கற்றுக் கொடுக்கறது, அதாவது இப்போ நாம் பெற்ற அறிவை கடத்துவது. இப்போ எப்படி வந்து வீட்டில் ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு காசு வாங்குறது இல்லையோ, ஒரு அண்ணா ஒரு தம்பிக்கு சொல்லி தர்றதுக்கு காசு வாங்குறது இல்லையோ, ஒரு அக்கா தங்கைக்கு சொல்லி தர்றதுக்கு காசு வாங்குறது இல்லையோ, அது போலவே இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சொல்லி தருவதை நாங்கள் வந்து எங்களுடைய தங்கையாக, தம்பியாக, அண்ணனாக கருதி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கும் சொல்லித்தரோம். இப்படி சொல்லி தரும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஸ்கில்லை அக்யூர் பண்ணுறது மூலயமாக அவங்க வேலை பெறக்கூடிய ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்குது. இன்றைக்கி சந்தையில் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் இருக்குதுன்னா 10 ரெஸ்யூம் வருதுன்னா 10 ரெஸ்யூம்லேயும் எது வேல்யூ அடிஷனான ரெஸ்யூம்ன்றதான் கம்பெனி எவால்வ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வேல்யூ அடிஷனை தரணும்னா இன்றைக்கி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கவங்க ஏராளமான ஸ்கில்லை அக்யூர் பண்ணுறாங்க, அதுக்கான வாய்ப்பு ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ரூரலில் இன்னும் அது இல்லை. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே கல்வி கிராமங்களுக்கு வந்து சேர்ந்துட்டாலும் இந்த திறன் வளர்ப்பு என்பது இன்னும் கிராமங்களில் வந்து சேரலை. அதுக்கு மிகப்பெரிய இடைவெளி என்பது இருக்குது. இப்போ அந்த இடத்துல இந்த ஃபாஸ் மூலயமா வீக்லக் இந்த ஃபாஸை கொண்டு போய் சேர்க்கறதுனால இன்றைக்கி விழுப்புரம் ஏன்னா அது விழுப்புரம் மட்டும் இல்லை, சவுத் ஆர்காடில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸில்
இது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு வேல்யூ அடிஷனை பண்ணி அவங்க வேலை பெறுகிற வாய்ப்பை கூடுதலாக்குது. இப்போ அப்படி வேலை பெற்ற நூற்றுக்கணக்கான பேரில் திலீப் ஒருத்தர் வீக்லக் மூலியம். சூப்பர். தேங்க்யூ. ஸோ அந்த வாய்ப்பு என்ன பண்ணுது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேபராக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது டெய்லி வேஜினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஏன் இந்த செக்டாரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார தடை, ஏற்கனவே அடிக்கிய மூட்டையில் அடிமூட்டையாக அவங்க இருப்பாங்க சமூகத்தில். அப்போ நம்ம இந்த ஃபாஸ் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்னா, ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிற அல்லது சூழல் அவங்களுக்கு அதை அக்யூர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு தானாக எப்படியோ அது வந்து சேர்ந்துடும். இந்த விளிம்பு நிலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது என்பது தான் நான் மேற்கூறிய மாதிரி இந்த மாதிரி செக்டார்ஸ் பீப்புளை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் ரியல் டைம் மாற்றத்தை ஏற்படுத்துறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சொல்லிட்டு தந்துப்பீங்க? 2012 ஆரம்பித்து அது ஆயிரக்கணக்கில் போகும். நம்மக்கிட்ட டேட்டா செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே டேட்டா பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10,000க்கு மேலே டேட்டா பேஸ் வந்து எவ்ரி இயர் இந்த கால்ஃபர் நாங்கள் பண்ணும்போது அப்ளிகேஷன் இப்போ லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் வந்து 1800 கிட்ட கிராஸ் ஆச்சு. ஆரம்பிக்கும் போது எப்போ ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ நாள்? 2012 ஆரம்பித்து ஓப்பன் மீட்டப்பாக எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஓப்பன் மீட்டப் நடந்தோம். யார் வேணாலும் வரலாம், படிக்கலாம், கற்றுக்கலாம், போகலாம். அடுத்த வாரம் வரணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த 4G வருகைக்கு அப்புறம் இளைஞர்கிட்ட ஏற்பட்ட மெத்தன மோகம் அல்லது இருக்கிறது போதும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவானதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹண்டிங் ஃபார் சம்திங்னோ தேடல் கொண்ட மனம்தான் தோய்வில்லாமல் ஓடும். தேடலையே துளைக்கக்கூடிய சூழலாக அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ இனிமேல் ஓப்பன் மீட்டப் வேண்டாம், கால் ஃபோர் பண்ணி நீடி பர்சன்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மாதிரி கால் ஃபோரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணீங்க. நீங்கள் எந்த இயரில் அப்ளை பண்ணீங்க? 2019 சார். 19 ஜூலை, அது தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில். ப்ராசஸ் என்ன போச்சு நீங்கள் சொல்லுங்களேன். அதில் அப்ளை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு அப்ளைன்னு. அப்ளை எப்படி பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன ஸ்டெப் நடந்துச்சு, எவ்வளோ நாள் ட்ரைனிங் நடந்துச்சு? ஸ்டார்டிங்கில் வந்து கேம்பெயின் பண்ணும்போது அந்த லிங்க்கு எப்படி ரீச் பண்ணுறது எல்லா கிளாஸும் வந்து சொன்னாங்க சார். அப்போ வந்து நானும் இதுமாதிரி பேரலாக தேடி தந்தேன் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்க்கும்போது சரி உங்கள் ஃப்ரீ கோர்ஸ் வருது சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டாங்கன்னா, மோஸ்ட்டாக என்னோடய டெக்னிக்கலாக கேட்கவே இல்லை. என் நேம் என்ன, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, இதை தான் கேட்டாங்களே தவிர டெக்னிக்கலாக உங்களுக்கு இது தெரியுமான்னு எதுவுமே கேட்கவே இல்லை. எனக்கு அப்போயே என்ன இது பைத்தன் கிளாஸாக சொல்லி தராங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த சரி. அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி கால் வந்து இது மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க வாங்கினாங்க. உண்மையில உண்மை தான் சொல்கிறாங்களா போய் சொல்லலாம் சொல்லிட்டு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பின்னாடி என்ன நடந்துச்சு? அவர் வந்து அந்த பக்கம் ரிசீவரில் இருந்தாங்க, பின்னாடி என்ன நடந்துச்சு? என்னென்ன சார், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்த பிறகு நாங்கள் வந்துட்டு சோஷியலி மார்ஜினலைஸ்டு பீப்புளை அதை வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி எடுக்கிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம்னா, ஓவரால் அப்ளிகேஷன்லேருந்து பள்ளி கல்வியை முழுமையாக அரசு பள்ளியில் படித்தவர்கள். ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா? இல்லை சார், நான் வந்து தனியார் பள்ளியில். அரசு பள்ளியில் படித்தவர்கள், அக்ரிகல்ச்சர் லேபரராக இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள், அல்லது டெய்லி வேஜ் அவர்களுடைய பிள்ளைகள், அல்லது வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகள், இவங்க இந்த கேட்டகரியில் இருக்காங்களா அந்த அப்ளிகேஷன். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்விகள் அதில் வச்சுருப்போம். ஸோ அதில் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது எஸ் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் கண்டிஷன் போத் வந்து மார்ஜினலைஸ்டாக, ரெண்டுத்தில் மார்ஜினலைஸ்டாக இருக்கிறவங்க போது அது அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராங்க. ஸோ வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஐ மீன் ஃபோன் பண்ணி முதல்ல அந்த அப்ளை பண்ண பிறகு அந்த தரவுகளின் அடிப்படையில் ஸ்க்ரூட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் த்ரூ ஃபோன் மூலயமா. ஸோ இது நீங்கள் தான் அப்ளை பண்ணிங்களா, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் கேட்டு அவங்க அதெல்லாம் அக்னாலஜ் பண்ண பிறகு அவங்கள வந்து நம்ம வந்து நேரடியாக இந்த வகுப்புக்கு அழைக்கிறோம். ஸோ இது வந்து ஆரம்ப நிலையில் அப்படி பண்ணோம். இப்போ வந்து 1800 அப்ளிகேஷன் ஆன பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஃபோன் கால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபோன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்தது நேரடியாக 1-to-1 இன்டர்வியூ ஆக்கி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து 1800 பேர் அப்ளை பண்ணதில் 800 பேரை 1-to-1 இன்டர்வியூக்கு நாங்கள் கூப்பிட்டோம். கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி அதுவே போயிருக்குமே. பெரிய மண்டபம் எடுத்து கல்யாண மண்டபம் எடுத்து அதில் வந்து எல்லாம் பண்ணி தான் நாங்கள் அந்த இன்டர்வியூவுக்கு மட்டுமே நாங்கள் இன்டர்வியூ பண்ண நபர்கள் வாலண்டியர் மட்டும் 20 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த 600 பேரை மொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 30 பேர்ன்ற மாதிரி பிரித்து டே ஃபுல்லாக வந்து அந்த இன்டர்வியூ பண்ணிவிட்டு, இன்டர்வியூனா ஒன்றும் இல்லை, டெக்னிக்கலாலாம் அதில் ஒன்றும் இருக்காது. அவங்க ஏற்கனவே கொடுத்த தரவுகளை உறுதிப்படுத்துவது, அவங்க இடை நிற்காமல், இதில் பெரிய பிரச்சனைனா ட்ராப் அவுட்ஸு,
அண்ட் அகைன் பெண்கள் நாங்கள் எப்போவுமே அது வந்து 50% வந்து பெண்கள் அதில் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறோம் அதனுடைய செலெக்ஷனில். ஸோ பெண்கள்னு வரும்போது அதுக்கே பெக்குலராக சில பிரச்சனைகள் 50 தான் கவர்மெண்ட் வந்து வந்து 50. ஸோ பெக்குலராக வந்து பெண்கள் வந்து அவங்க வரக்கூடிய எங்கேருந்து வராங்க, அந்த ஊருக்கு டவுன் பஸ் இருக்கா, நல்லா புரிஞ்சுங்க, டவுன் பஸ் இருக்கா, டைமுக்கு இருக்கா, அவங்க வர டைமுக்கு இருக்கா, ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ என்ன இது இந்த நம்ம எங்கே வந்து போகிறாங்க தன் பிள்ளைன்றதை, ஏன்னா நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ நம்பி அனுப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம வாலண்டியராக சண்டே பாப்பா வீட்டிலேருந்து கிளம்பி போகுது, அப்போ ஒரு வாரம்னா அனுப்புவாங்க, அடுத்த வாரம் இதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் ட்ராப் அவுட்ஸ் கண்டறிஞ்ச பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் கண்டறிஞ்சு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த 1-to-1 இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்க்ரூட்ரைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய்ட்டோம். அடுத்த ரவுண்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஓகே. ஏன்னா தன் வீட்டு பையனோ பிள்ளையோ ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு இடத்துக்கு போகிறான், அவங்க யாரோ என்னமோ கிராமப்புறத்தில் இருக்கிற அப்பா அம்மா பயப்படுவாங்க. லாஸ்ட் டைம் 100 பேர் வீட்டுக்கு அப்பா என்னன்னா இந்த 100 பேர் இது எல்லாமே வாலண்டியர் ஒர்க். புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா வீக்லகால் பெனிஃபிட் ஆகிட்டு இன்றைக்கி வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் வீக்கெண்டில் வந்து ரீகான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால செய்யக்கூடிய வேலை இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஆகிற இன்டர்வியூ எடுத்தது ஃபுல்லாக ஏற்கனவே வீக்லேருந்து படித்து இன்றைக்கி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள். அது மாதிரி அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வீடுகளை ஏன் இந்த வீட்டுக்கு போகிற ப்ராசஸ் நாங்கள் வச்சோம்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு எங்களுடைய முகம் தெரியணும், நம்பிக்கையுரிய இடத்துக்கு தான் நாங்கள் பிள்ளைகள் போயிட்டு வராங்கன்றது புரியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு பெற்றோர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் எங்களை அணுகுவதற்கு ஒரு திறந்த உரையாடலை அதை நடத்துவது. நாங்கள் அந்த வீடு நீங்கள் அந்த வீடுலாம் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்காட்டினா நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது என்னென்னா இது வந்து நான் இன்னும் கூட சொல்லணும்னா இன்னும் ஓப்பன் டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அது எல்லாமே. ஸோ தமிழ்நாட்டிலேயே அதிகமான குடிசை இருக்கக்கூடிய மாவட்டம் பகுதிகளும் விழுப்புரம் கடலூர் தான். ஸோ நீங்கள் வீடே குடிச்சன்னும் போது அப்புறம் நீங்கள் டாய்லெட்ஸை பற்றி என்னென்னு பார்த்துங்க. ஸோ இப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கக்கூடிய பாதுகாப்புலாம் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் அவங்க வீடுகளுக்கு போயிட்டு அந்த பெற்றோரோட பேசி இந்த வகுப்பு பற்றி அடுத்த இயர்லாம் ஒரு ஆண்டு முழுக்க நடக்க போகிற இந்த வகுப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய பிள்ளை வீட்டிலிருந்து கிளம்பி வர வேண்டியது குறித்து இதெல்லாம் நாங்கள் அவங்க பெற்றோருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு உரையாடல் நடத்தி அப்புறம் அவங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துவது அடிப்படையில் நாங்கள் வந்து அதன் பிறகு அந்த செலெக்ஷனில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து நடக்கும். எவ்வளோ நாள் கிளாஸ் நடந்துச்சு, என்ன மாதிரி போச்சு? எனக்கு ஓட்டம் 8 மாதத்துக்கிட்ட நடந்துச்சு சார். 8 மாதம் நடந்தது. என்னென்னலாம் கவர் பண்ணாங்க? பைத்தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுத்தது. டேட்டாபேஸ் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்டாக பைத்தான் ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 சேர்த்து நான் கற்றுக்கிட்டனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. பைத்தான் ப்ளஸ் என்னது? லினக்ஸ். ஓகே. இது ரெண்டுமே எந்த லினக்ஸ் பிக் பண்ணீங்க? நான் உபுண்டு. ஓகே. அந்த 8 மாதமும் ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங் அதிகமாக இருந்தது. சதீஷ் அண்ணா வந்து எல்லா வாரமும் சதீஷ் அண்ணா தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ எல்லா வாரமும் சதீஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் வந்து விழுப்புரத்தில் இருப்பார். ஆமாம், தொடர்ச்சியாக இருந்தார். ஏதோ ஒரு 2-3 வாரம் மட்டும்தான் நான் அவர் பார்க்கல. மற்ற எல்லா வாரமும் நான் பார்த்த போக அவர் மட்டும்தான். அவர் வந்து தொடர்ச்சியாக வருவார். தொடர்ச்சியாக வந்து சரி அவர் வராரே சொல்லிட்டு அதுவே மோட்டிவேஷனாக இருக்கும். சரி அவர் இவ்வளோ தூரம் வரேன்னு நான் கிளம்பி போயிடுவேன். அதுமாரி எல்லாருமே வந்து அங்கே தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டு அந்த அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பங்கெடுத்துக்கிட்டு அது திறனாடு. ஓகே. இதில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்லாம் சொல்லித்தரீங்க? ஃபாஸ்ட் கிளக்கில் என்ன சொல்லித்தரீங்க? வீக்லக்கில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தானு, அப்புறம் Node.js, இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். பிஹெச்பியும் நாங்கள் கற்றுத்தரோம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸுடைய சாஃப்ட்வேர் இந்த பிளெண்டரு, அப்புறம் மொசில்லா, இன்னும் 2-3 சாஃப்ட்வேர்ஸு, இன்னும் இன் அடிஷன் வந்து விக்கிபீடியாவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸு, தென் மொசில்லாவில் டிரான்ஸ்லேஷனுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸு, மொசில்லா தமிழ்படுத்துதல் பிராந்திய மொழிகளில். ஸோ இது எல்லாமே அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வகுப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்படுகிற வகுப்புகளில் குறிப்பாக ஏஎம்எல் பைத்தானை வந்து எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு வாரமும் இது ஒரு 2 மணி நேரம் இந்த செஷன் நடக்கும். அதுக்கு அடுத்த 1 மணி நேரம் என்பது ஏராளமான இந்த சாஃப்ட்வேர்ஸை அறிமுகப்படுத்துகிறோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பிரின்சிபலை அடாப்ட் பண்ணியிருக்கு. அது நீங்கள் டக்டகோ சர்ச் இன்ஜினாக இருக்கலாம், இல்லை லிபர் ஆஃபீஸாக இருக்கலாம், லிபர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்டோமேஷன்ஸ் டூல்ஸாக இருக்கலாம், இப்படி அது மாதிரி விக்கினுடைய டூல்ஸாக இருக்கலாம். அது ஒரு பெரிய கடல் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது ஏராளமான டூல்ஸை ஒவ்வொரு வாரமும் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இந்த 200 இப்போ நம்மக்கிட்ட செலெக்ஷனாக இந்த வருடம் வந்து 240 பேரை செலெக்ஷன் பண்ணி இப்போ 200 பேர் ரெகுலராக வராங்க. இவங்க முன்னாடி இந்த கதவுகளை திறந்து காட்டுவது தான் வேலை. இதெல்லாம் இருக்குது. ஓகே.
ஸோ இந்த அறிமுகப்படுத்திட்டு அதை பற்றியான இன்ட்ரோ, அதில் யாரேனும் ஒருவர் எந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அதை ஒரு டூலை பிடிச்சிக்கிறாரு. இப்போ இவர் எப்படி பைத்தானை பிடிச்சிக்கிட்டாரோ அந்த மாதிரி வந்து மற்றவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது பிடிச்சிக்கிடும் போது அது சம்பந்தமான உரையாடலை தொடர்ச்சியாக அவங்களோட நடத்துவது அப்படின்னு அந்த இயர்லாங்க அது நடக்குது. இதில் நீங்கள் விக்கிபீடியா பற்றி சொன்னீங்களா, அதுக்கும் விமனுக்கும் ஐ மீன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹவு விமன் கேன் கான்ட்ரிபியூட். லெட்ஸே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா, ஷீ இஸ் அ விடோ, மதுரையில் இருக்காங்க. லேப்டாப் இருக்குது, டிகிரி முடிச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஷீ குடன்ட் கோ அவுட் இருக்காங்க. அவங்களுக்கு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லுங்கள், ஸோ தட் இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு அனுப்புகிறேன். பயாலஜிக்கல் எலி ஓடக்கூடிய வீடுகளில் எலக்ட்ரானிக் எலி இருந்துச்சுன்னா அந்த வீடு நல்லா மோட்சம் பெறும். ஓகே. ஆமாம். என்னென்னா இந்த எலக்ட்ரானிக், தட் மீன் மவுஸ், எலக்ட்ரானிக் எலி நான் சொல்கிறது மவுஸை பிடிச்சா மவுஸ் ஆகிடலாம். ஓகே. நீங்கள் ஒரு லேப்டாப் இருக்குது, அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் இது மூலயமா சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து இந்த அம்மா லேப்டாப்பை, அதாவது தமிழ்நாடுடைய அரசுடைய கவர்மெண்ட் லேப்டாப் இலவச மடிக்கணினி திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்தணும். அது வந்து இடையில நிறுத்திட்டாங்க. அது கிராமப்புற இளைஞர்களிடையே இல்லை கிராமப்புற மாணவர்களிடையே மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தியிருக்கு கற்றலில். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த இலவச மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி மிகப்பெரிய தொய்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. அது இந்த பாட்காஸ்ட் மூலயமா அரசின் கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். அது மீண்டும் அந்த திட்டத்தை அமுலாக்கணும். ஸோ இந்த அந்த மேடம் வீட்டில் மடிக்கணினி இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. மடிக்கணினியில் லேப்டாப்பில் விக்கிபீடியாவை வெப்சைட்டில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். wiki.org, விக்கி சோர்ஸ்னு சைட் இருக்குது. நீங்கள் வந்து எனி ஒன் கேன் அக்சஸ், யார் வேணால் அதில் ஒரு லாகின் சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவதன் மூலியமாக விக்கி சோர்ஸில் ஏராளமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பிராந்திய மொழிகளில், தட் மீன் ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து டைப் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரைட். அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏராளமான புத்தகங்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கும். தட் மீன் அது நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகம்னா ஒரு புத்தகம் வந்து 30 ஆண்டுகள் கழித்தோ அல்லது தேவைப்பட்டால் அந்த எழுத்தாளரோ பதிப்பகமோ இதை வந்து நான் அரசுக்கிட்ட மக்களுக்காக ஒப்படைக்கிறேன்னு சொன்னால் அந்த புத்தகம் வந்து நாட்டுடைமையாக்கப்படும். அதுக்கான இப்போ நீங்கள் கலைஞர் ஐயாவுடைய புத்தகங்களும் அது மாதிரி தான் மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பிடிஎஃப் வடிவுகளில் அந்த விக்கி சோர்ஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஓசிஆர் பண்ணிவிட்டு அதை வந்து புத்தக EPUB வடிவத்துக்கு மாற்றுவதன் மூலியமாக விக்கி மூலத்தில் தமிழினுடைய தகவல் தொகுப்புகள் அங்கே இருக்கும். நாளைக்கு ChatGPT தமிழில் வந்துச்சுன்னா அதுக்கான தரவுகள் இந்த விக்கிபீடியாவில் தான் வரும். ஸோ மறைமுகமாக எதிர்காலத்தில் தமிழை, கல்வெட்டு தமிழை கணினி தமிழாக மாற்றுவதற்கு ஒரு வேலையை விக்கிபீடியா மூலிமா நம்மளை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை ஓசிஆர் ஃபார்மேட் மாற்றிட்டு அதில் ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்து பிழை திருத்தம் செய்யணும். தமிழ் டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். கம்ப்யூட்டரில் பிழை திருத்தம் செய்வதன் மூலயமாக ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் நம்ம பிழை திருத்தம் செய்வதன் மூலயமாக இந்த தகவல் தொகுப்பு என்பது விக்கி சோர்ஸில் இருக்கும். சரி, இது விக்கி சோர்ஸ் மூலயமாக சமூகத்துக்கு கிடைக்கிறத விஷயம். அந்த தனிநபர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு சர்டன் ஒரு 2 மாதத்தில் ஒரு 100 பேஜ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கண்டென்ட் ரைட்டிங்க்கான ப்ரொஃபைல் அவங்கக்கிட்ட கிரியேட் ஆகிடும். அந்த இப்போ பர்டிகுலர் பர்சன் வந்து விக்கி சோர்ஸில் தொடர்ச்சியாக இந்த கண்டென்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் அவங்க வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டராக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது அங்கே திறக்கும். இதன் மூலயமாக வீட்டில் இருந்தபடியே அவங்க ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸை எடுக்கலாம். அதன் மூலயமாக அந்த முதல் படி ஃப்ரீலான்ஸ் ஜாப் மூலயமாக ப்ரொஃபஷனலான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளில் அவங்க வேலைக்கு போகலாம். ஸோ மதுரையில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி விக்கிபீடியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவது மூலயமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு அது ஒரு வழி தரும். ஆக்சுவலாக இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு இதுக்கு முன்னாடி கண்டென்ட் ப்ரொவைடராக, ஐ மீன் கண்டென்ட் ரைட்டராக தான் போக முடிஞ்சு. இப்போ ஏஎம்எல் வேர்ல்டில் வந்து அனோட்டேஷன் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுவும் நியூ டைப் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இது இப்போ நீங்கள் திலீப், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ வந்து நான் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக இருக்கேன் சார். பைத்தான் ப்ளஸ் ரோபோட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி. பைத்தான் தான். பைத்தான் ப்ளஸ் ரோபோட் ஃப்ரேம்வொர்க். இது எம்பெடட் கம்பெனி, அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும். ஓகே, நைஸ். இந்த இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? அந்த கண்டிப்பாக சார். நான் கன்யூஸாக போயிட்டு முன்னாடி கற்றுக்கிட்டது ப்ளஸ் இப்பயுமே டீச் பண்ணுறதுனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி இன்னும் நீங்கள் போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, டீச்சும் பண்ணுறீங்க. நைஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். அது இன்னும் இங்கே வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகுது சார். ஓகே, ஓகே.
எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அவரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்திருக்காரு. நீங்கள் என்ன படிச்சீங்க, இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி படித்த ஒரு நபர் சார். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்னாலே ஒரு ஹேட்டிங், கம்ப்யூட்டர்னாலே பிடிக்காது. இதுதான் என்னுடைய சித்தாந்தம். அதனால தான் பயாலஜி குரூப் மேக்ஸ் +2 மேக்ஸ் தமிழ் மீடியத்தில் படித்த 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் படித்த மேக்ஸ் பயோ படித்துட்டு அதன் பிறகு பயோடெக்னாலஜி படித்த நபர். எனக்கு வந்து அந்த துறையில் போகிறது தான் விருப்பமாக இருந்தது. ஸோ அந்த துறையில் சார்ந்த மார்க்கெட்டிங் வேலையில் தான் நான் முதல்ல போய் சேர்ந்துருந்தேன். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் என்னென்னா தான் சொன்னோம் பார்த்துங்க, பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட மாதிரி வார நாட்கள் ஊரில் வேலை இல்லை, விழுப்புரம் அங்கே படிச்சிட்டோம், வேலை இல்லை. அப்போ சென்னைக்கு வேலை தேடி வரோம், சென்னையில் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சுட்டு வார கடைசியில் என்ன பண்ணுவோம், அழுக்கு முடியை தூக்கின்னு ஊருக்கு போய் துவச்சி எடுத்துகிட்டு வந்து திரும்ப வேலை செய்யும். இப்படி தான் லைஃப் வந்து போகுது. அப்போ வீக்கெண்டு ஒரு வாரம் ஊருக்கு போகும்போது அங்கே நாங்கள் நண்பர்கள், எங்களோட கல்லூரி படித்த பள்ளி படித்த நண்பர்கள் நாங்களாம் சேர்ந்து ஊருக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட போய் கிரிக்கெட் விளையாடுவோம், கதை பேசுவோம். இப்படி பேசும்போது நாங்கள் வந்து இந்த புத்தகங்கள் குறித்தான உரையாடல்கள் தொடங்கும், புத்தக வாசிப்பு சம்பந்தமான. ஸோ இந்த புத்தக வாசிப்பு வந்து எங்களை வந்து அறிவியல் பக்கம் திருப்பிச்சு, அறிவியல் எங்களை வந்து ஃபாஸ் பக்கம் திருப்பிச்சு. அப்படி தான் இந்த பயோடெக்னாலஜி படித்த ஒரு நபர் இந்த ஃபாஸ் வந்து அறிமுகமாச்சு. ஸோ ஃபாஸ் அறிமுகமான போது எனக்கு அது கம்ப்யூட்டராக தெரியல, அது வந்து பலருடைய கனவாக இருந்தது. கம்ப்யூட்டர் கல்வி கொடுப்பதன் மூலியமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்த முடியுன்ற ஃபேக்டை நாங்கள் அதுக்குள்ளார உணர்ந்தோம். ஸோ அப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர் பிடிக்காதுன்னா அதன் பிறகு கம்ப்யூட்டர் நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அந்த பிடிச்சிக்கிட்டு அந்த கம்ப்யூட்டரை ஊராக அது நபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஃபாஸ் மூலயமா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை சொல்லிக் கொடுப்பதன் மூலயமாக நம்ம ஊரில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றது நமக்கு புரியும்போது நண்பர்களோட நண்பர் எத்திராஜ் உட்பட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தோம். ஓகே, எனக்கு லாஸ்ட் கொஸ்டின் இது. உங்களோட ஒன் ஆஃப் த வீடியோ பார்த்துருந்தேன், இந்த சென்னை விழுப்புரம் ஏதோ ஒரு கேபிட்டலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ஓகேங்களா? அதை தாண்டி விழுப்புரத்துக்கு இந்த ஃபாஸ் மூலமாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது 2 விஷயம் மட்டும் சொல்லுங்களேன். ஸோ தட் வில் கண்டினியூ. அது என்னென்னா, தமிழகத்தினுடைய அரசியல் தலைநகராக சென்னை இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் தமிழகத்தினுடைய ஃபாஸ் தலைநகராக விழுப்புரம் விரைவில் மாறும். அதுதான் நம்மளுடைய விஷயம். அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸில் அது சம்மந்தமான டூல்ஸு தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் யூ கேன் நேம் எனி டூல்ஸ், யாருக்கு தெரியும்னு நீங்கள் கை தூக்க சொன்னால் 10ல் 6 பேர் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க கை தூக்குவோம். சூப்பர். அது வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் அதை வந்து ஐடென்டிஃபை, நாட் ஓன்லி நான் விழுப்புரம்னு ஸ்டிக் பண்ணலை, சவுத் ஆர்காட், என்டையர் சவுத் ஆர்காட் ரீஜனில் அதை வந்து ஒரு இன்றைக்கி நாம் இயங்குவது மூலிமா ஒரு பேர் டென்ஷனை அந்த பக்கத்தில் உருவாகியிருக்கோம். நம்மளை பார்த்து பல புழுக்கள் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இயங்குறாங்க. அதுதான் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஸோ 1 4 ஆகணும், 4 40 ஆகணுன்ற அடிப்படையில் இது ட்ராவல் ஆகும். ஸோ இந்த வாழ்நாளில் என்ன சார், இந்தியரோட சராசரி வந்து இன்றைக்கி 60+ அவ்வளோதான் சார். ஸோ வாழ்நாள் முடியும் போது ஏதேனும் ஒரு பயனுள்ள விஷயத்தை இந்த மனித குலத்துக்கு செய்திருக்கணும்னு காரணம் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, மார்க்ஸ் சொன்னது மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாதுன்றவங்கள. அதன்படி நாம் வாழ்கின்ற பகுதியில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஃபாஸ் பயன்படுது. அதை வீக்லக் மூலயமா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அது என்னென்னா, தனி மனித பலாக்கிரமங்கள் இதில் எடுபடாது. ஏதோ தனி மனித ஹீரோயிஸ் எல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஹீரோக்கள் படங்களில் வரலாம், கட்சி கூட தொடங்கலாம், ஆனால் கம்யூனிட்டிலாம் தொடங்க முடியாது. அது வந்து கூட்டு உழைப்பால் மட்டும்தான் சாத்தியம். நண்பர்கள்லாம் இணைந்து, ஒத்த கருத்து கொண்ட நண்பர்கள் இணைந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக பயணம் பண்ணும்போது பல மாறுதல்களை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும். அப்படி இந்த ஃபாஸ்ட் கம்யூனிட்டி வீக்கில் இயங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். இந்த ஊரில் இருந்து படிச்சுட்டு வேலைக்காக பல ஊர்களுக்கு போகிறாங்க, ஏன் இந்த ஊரில் விழுப்புரத்துலேயே ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு, அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு ரவிக்குமார் ஐயாவை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். விழுப்புரத்தில் ஒரு ஐடி பார்க் வந்து மத்திய அரசு சார்பில் கொண்டு வாங்கன்னு அவரை சந்தித்து மனு கொடுத்த அடிப்படையில் அப்புறம் அவங்களும் பாராளுமன்றத்தில் கேட்டாங்க. அது இப்போதைக்கு யோசனை இல்லைன்னு மத்திய அரசு சொல்லிட்டதுனால அதன் பிறகு மாநில அரசுக்கிட்ட நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சோம். அப்புறம் மாநில அரசாங்கத்தில் அமைஞ்ச முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு ஐடி பார்க்கை அறிவித்தார். நியோ டைடல் பார்க்கை வந்து விழுப்புரத்தில் அறிவித்து 2 ஆண்டுகளை கட்டி முடிக்கப்பட்டு இப்போ 8 மாதமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. விழுப்புரத்தில் நியோ டைடல், தமிழகத்தில் அமையக்கூடிய அனைத்து நியோ டைடல் பார்க்குகளுக்கும் தாய் நியோ டைடல் பார்க் வந்து விழுப்புரம் தான். வெரி குட், வெரி குட். ஒரு கம்யூனிட்டினால எவ்வளோ இம்பேக்ட் பண்ண முடியுன்றது ஒரு பார்ட் லேர்னிங்கு, இன்னொரு பார்ட் எக்கனாமிக்கலி இது இவ்வளோது மாற்ற முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் அடுத்து வந்து இப்போ டைட்டில் பார்க் வந்துருச்சு, அதில் நிறைய வரணுன்னீங்களா, அந்த ரெக்வஸ்ட்டும் போட்டிங்கன்னா யார் வாட்ச் பண்ணாலும் தே கேன் கம் இன்.
இன்றைக்கி நியோ டைடல் பார்க் விழுப்புரத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அதில் போதுமான ஐடி நிறுவனங்கள் வர்றதுக்கு ஆர்வம் காட்ட மாட்றாங்க. ஏன் காட்ட மாட்றாங்கன்னா, அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சில உதவிகளை செய்ய வேண்டியது இருக்குது. எப்பவுமே ஒரு அந்த ஸ்டார்ட் அப்லாம் இன்றைக்கி ஏன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு உதவிகரம் நீட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்களோ அது மாதிரி முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நியோ டைடல் பார்க்கு இன்றைக்கி போதுமான ஐடி நிறுவனங்கள் இன்னும் வரலை. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான நகரங்களில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸு தங்களுடைய பிரான்ச்சஸை அல்லது ரிமோட் ஆஃபீஸஸை அங்கே தொடங்குவதற்கு ஒரு சப்சிடிஸ் லெவல்லையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உதவி கொடுத்து அந்த நிறுவனங்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நியோ டைடல் பார்க்கில் தங்களுடைய கிளைகளை துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அது இன்னும் பல 100 வேலைவாய்ப்புகளை அந்த பகுதியில் உருவாக்கும். அதனுடைய நோக்கத்தை முழுமையாக நிவர்த்தி செய்யும். இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வாராந்திர அந்த மீட்டப் நடத்தும் போது கிராமப்புற பின்னணி, அதாவது நான் திரும்ப திரும்ப கிராமன்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது அதனுடைய நீளமும் அகலமும் ஆழமும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய கிராமங்கள் இன்னும் தொலைதூரத்தில் இருக்குது. எதுக்கிட்ட இருந்துன்னா வளர்ச்சிக்கிட்ட இருந்து. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெருநகரங்களை வச்சு மதிப்பிடக்கூடாது, இந்தியாவினுடைய கிராமங்களை வச்சு மதிப்பிடணும். நான் சொல்லலை, அண்ணல் காந்தியடிகள் ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ கிராமங்களுடைய வளர்ச்சி என்பது இன்னும் பல நூற்றாண்டு பின்தங்கி தான் இருக்குது நம்ம பெருநகரங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தங்கை படிக்கிறதுக்கு விழுப்புரமான தேர்ட் டயர், அது ஒரு 3ஆம் நிலை நகரம் தான் விழுப்புரம், ஒன்றும் 2ஆம் நிலை நகரம் கூட கிடையாது. 3ஆம் நிலை நகரத்தினுடைய தலைநகரத்துக்கு கிராமப்புறத்துலேருந்து ஒரு தம்பியோ தங்கையோ வந்து படிக்கணும்னா இன்றைக்கியும் அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு கிராமப்புறத்துலேருந்து சரியான நேரத்துக்கு நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துலேருந்து சில ஊர்களுக்கு ஒரு தடவை தான் பஸ் போகும். காலையில் ஒரு தடவை போகும், சாயங்காலம் ஒரு தடவை போகும் டவுன் பஸ். ஸோ அந்த பஸ்ஸு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் அவங்க வரணும். ரெண்டாவது அது சம்மந்தமான உபகரணங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம கற்றுத்தரும்போது அதை செய்து பார்ப்பதுக்கு ஒரு மடிக்கணினி வேணும், ஒரு லேப்டாப் வேணும், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அப்போ தான் நம்ம சொல்கிறத அவங்களால முழுமையாக உள்வாங்கிக்க முடியும். ரெண்டாவது இப்போ படிச்சுட்டு அந்த ஆஃப் டேயில் அவங்க போகிறப்ப வீடு போய் சேருவதுக்கே 4 மணி 5 மணி ஆகிடும். ஆல் த வே தே ஹவ் டு ட்ராவல். 2 மணிக்கு வகுப்பு முடிச்சாலும் அப்போ இந்த மதிய உணவு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ப்ராப்ளமான ஏரியாவாக பார்த்தோம். இதெல்லாம் தான் ட்ராப் அவுட்ஸுக்கான ஏரியாஸ் பார்த்தோம். ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெண்டாவது அக்சசரிஸ், அந்த அதுக்கு தேவையான உபகரணங்கள், மூன்றாவது இந்த உணவு. இந்த 3த்தையும் எங்களால் கூடுமான அளவு நாங்கள் அட்ரஸ் பண்ணிடுறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் விஷயங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க வந்து போகக்கூடிய அந்த டைமிங்கை நாங்கள் வந்து கிளாஸ் டைமிங்கை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ நாங்கள் சில நல்ல உள்ளவங்ககிட்டலாம் கேட்டு சாமா டெக்னாலஜி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எஸ் மலைக்கலன் சார், அவங்க எல்லாம் சேர்ந்து ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி அந்த பசங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ள விதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதிய உணவுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகைன் சாமா டெக்னாலஜி இருக்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பலருடைய உதவியை பெற்று அந்த பிரச்சனைகளை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறது மூலிமா ட்ராப் அவுட்ஸ் கம்மியாக இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதன் மூலயமா என்ன நடக்குதுன்னா இந்த ரியலாக நீடி பர்சன்ஸ் வந்து முழுமையாக இந்த வகுப்பை பயன்படுத்தக்கூடிய அந்த மீட்டப்ஸை பயன்படுத்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கோம். இது வந்து என்னென்னா ஒரு பேருக்கு நம்ம நடத்திட்டு போகிறது இல்லை, உண்மையிலேயே அந்த நீடி பர்சனும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மீட் ஆகும். அதுக்கு வந்து ஏராளமான சர்க்கம்டன்ஸ் சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை ஒன்றா பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பெலாம் இல்லாமல் இல்லை. ரைட் பீப்புளை ரைட் பிளேஸில் ரைட் டைமில் இணைக்கணும். அதை இணைக்கிறதுக்கு ஆன வேலைகளை நம்ம செஞ்சு அதை செய்வது மூலமாக இன்றைக்கி ஒரு க்ரோத் ரேட் அதில் வந்திருக்கு. ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த வீக்லகனுடைய இந்த மாடலை எல்லாரும் பல கம்யூனிட்டி இளைஞர்கள் பார்க்குற இளைஞர்கள் அடாப்ட் பண்ணணும். அவங்க ஊரில் சின்னதோ பெருசோ இது மாதிரியான இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை கற்றுத்தரணும். ஏன்னா வரக்கூடிய காலத்தில் டிஜிட்டல் லிட்ரஸி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லிட்ரஸி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு டிஜிட்டல் லிட்ரஸி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணாலும் தெரியும், சைபர் கிரைம் சம்மந்தமாக எல்லார் ஃபோன்லேயும் அந்த இது வருது. அப்போ புரிஞ்சுக்கிடுங்க, சைபர் கிரைம் வந்து மிகப்பெரிய நேஷ்னல் டிசாஸ்டர், நேஷ்னல் எமர்ஜென்சி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி. அது ஏன் நடக்குது? அன்அவேர்டு, டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாதனால நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்போ நம்ம தேசத்தினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் செய்வதற்கு, அதை சரி செய்வதற்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் முடியும். அதுக்கு இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உதவி செய்யும். தேங்க்யூ. ஆக்சுவலாக அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டச், அவர்கிட்ட இந்த லிங்க் வாங்கி ஐ புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் நீங்கள் டேரெக்டாக அவரை ரீச் பண்ணி அவரை மாதிரியே நீங்களும் உங்கள் ஊரில் உங்கள் கிராமப்புறங்களில் உங்களோட சூழ்நிலையில் இந்த ஃபாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அரசூர்ன்ற ஊர்லேருந்து வரேன்.
இப்போ அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது வீக்லேக்லேருந்து ஒரு இன்புட் வருது என்னென்னா உங்கள் ஊரில் நீங்கள் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான எல்லா உதவிகளையும் வீக்லேக் பண்ணோம், ரிசோர்ஸ் பர்சன்லேருந்து எல்லாமே அனுப்போம் அப்படின்னும் போது நம்ம ஊரில் வந்து ஒரு பொதுவான இடத்த பார்த்து எல்லா பசங்களையும் வாரம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான ஸ்கில்லை சொல்லி தரத்துக்கு இங்கேருந்து வீக்லேக் ரிசோர்ஸ் பர்சன் வருவாங்க. அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு மட்டும் அங்கே வச்சா போதும், அவங்க வந்து எல்லாமே கற்றுக்குவாங்க. முக்கியமாக வந்து ஃபோக்கஸ்டாக வில்லேஜ்களில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா சாஃப்ட்வேர்ஸை வந்து தாண்டி ப்ராப்ளம் சால்விங் சொல்லிக் கொடுக்கப்படுது. அவங்க வந்து அங்கே தான் வீக்காக வருவாங்க பசங்க. அது இல்லாமல் வந்து ஒரு குரூப்பாக வந்து அவங்க உட்காந்துருக்கும்போது இவங்க அவனுக்கு சொல்லி தரதும் அவங்க சொல்லி தரதும் அந்த விஷயத்தை அங்கே பார்க்க முடியுது. அதை தாண்டி அவங்க வந்து ஸ்கில்டாக மாறுறதுக்கான ஒரு 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 தொடக்க நிலையே அங்கேயே நம்ம வந்து பண்ணிடுவோம். வீக்லேக்கோட குட்டி குட்டி பிரான்ச்சஸ் ஒரு ஊர்லேயும் ஆரம்பிக்கலாம், ஒரு வீலேஜ்லேயும் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து பெனிஃபிஷரியாக இருந்து நான் வீக்லேக் கூட பெனிஃபிஷரி, அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை நம்ம உருவாக்கணும், இதுமாரி ஒரு வேலையை உருவாக்கி அங்கே நம்ம போய்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். திஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ வாட்ச். யாரெல்லாம் கம்பெனி ரன் பண்ணுறீங்களோ கம் அண்ட் ஸ்டார்ட் யுவர் பிரான்ச் இன் விழுப்புரம் அண்ட் தே ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. ஓகே, தேங்க்யூங்க, சூப்பர், இட் வாஸ் வெல் டன். தேங்க்யூ திலீப். தேங்க்யூ. பாய் மக்களே.